எனக்கு என்னதான் ஆகுது? என்ன மிஸ் பண்ணியா ஸ்பைடி? இதை எடுத்துட்டு உன்னால இங்கிருந்து போக முடியாது. ஆனா அவனால முடியும். உங்களால இவ்வளவு பெருசாக முடியும்னு எனக்கு தெரியாது. வெல்கம் டு ஸ்பைடர்மேன் பிளாக் பிளாக் And Spider-Man black தான். இன்னைக்கு Spider-Man தான். ஆமா. என்னது Spider-Man. நான் gotta say. ஆமா, அந்த மனுஷன் பாவம் கஷ்டப்பட்டு லக்கிலா Spider-Man மூவிக்காக ஸ்பெஷல் கஸ்டமைஸ்டு டி-ஷர்ட். கஸ்டமைஸ்லாம் இல்ல. இன்ஸ்டாகிராம்ல இருந்தா வாங்கி போட்டுக்கணும். சிம்பிள். கஸ்டமைஸ் அப்போல கஸ்டமைஸ் பண்ணல. இல்லையா? அவன் ஊருக்குள்ள வைக்கிறானே. கஸ்டமைஸ்னா உனக்குன்னு டிசைன் பண்ணி உனக்குன்னு தைக்கணும். ஸ்பெஷல் கஸ்டமைஸ். நல்லா இருக்கா? நம்ம படத்துக்கு போவோங்க. இப்ப நாங்க பாத்துட்டு வந்த படம் கண்டிப்பா தெரியும். ஸ்பைடர்மேன் என்ன படம்லாம் சொல்ல மாட்டோம். அப்படிதான் போகும்போது கூட டாக்டர் கேட்டான், என்ன படம்னு கேட்டான். என்னடா கேட்டேன், இத பார்த்து நீ என்ன படம் கேட்ட பத்தியா விட்ட அப்படி போயிடுச்சு. சோ படம் எப்படி இருக்குன்னா சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, தரமா தான் இருக்கு, நல்லாவே இருக்கு. அப்படி அப்படி வச்சு நல்லா இருக்கு. பேசிட்டு இருக்கீங்க, ஏதோ கேப் கொடுப்பீங்க, ஃபில் பண்ணாங்க, சொல்லிட்டு இருக்கான். அப்படி போயிட்டு அசோகமா இருக்கு பார்த்தா சொல்லுவானோ நான் இதை சொல்ல அவங்க நினைப்பானுங்க அவனுக்கு மொக்கையா இருக்கு. இவனுக்கு போய் சொல்றானுங்க அவன் மொக்கையா இருக்கு போல. படத்துல பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா படம் நல்லா இருக்கு. படத்துல பாசிட்டிவ்னா படமே பாசிட்டிவ் தான். ஆமா, சிம்பிள். ஸ்டோரி லைன் நல்லா ஒர்க் பண்ணிருக்கான். நிறைய பேருக்கு ஸ்டோரியா ஸ்பைடர்மேனை பார்க்கணும் ஆசைப்படுறவங்களுக்கு இந்த படம் தாராளமா பிடிக்கும். படம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்த்தா இருக்கு. நிறைய பேர் தயவு செஞ்சு லாஜிக்கு சொல்லுறேன்ட்டு படத்தை இது பண்ணிடாதீங்க. ஃபைனல்ல ஒரு லாஜிக்கு சொல்லுறேன் பின்னாடி ஒரு 3 பசங்க பேசியிருந்தானுங்க. ஏன்டா இப்பெல்லாம் இறங்குது, அவனுக்கு அவ்வளவு பவர் இருக்கு இருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன லாஜிக்கே வந்து நோவே ஓம் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. நோவே ஓம்ல அவன் போட்டிருக்கு நானோ டெக்னாலஜி சூட்டு. ஓகேவா, இது அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நானோ டெக்னாலஜி சூட்டு, அதுக்கு புல்லட் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கும். இந்த படத்துல அவனோட சூட் அது கிடையாது. நீங்க ட்ரைலர்லயே பார்த்திருப்பீங்க. ஓகேவா, தயவு செஞ்சு அதை மனசுல வச்சுக்கிட்டு போய் படத்தை பாருங்க. அப்பதான் உங்களோட லாஜிக் சீன்ஸ்லாம் உங்களுக்கு கரெக்டா மேட்ச் அப் ஆகும். நீ ரிவ்யூ சொல்ற மாதிரி தெரியலையே, புடிச்சத சொல்ற மாதிரி தெரியல, நீ கதையை சொல்ற மாதிரி சொல்லுங்க. கதை என்ன கதை வந்துச்சு நீங்க அதெல்லாம் காதுல வாங்கிக்காதீங்க. ஸ்டோரி லைன்ல படத்தை நீட்டா அழகா ஒர்க் பண்ணிருக்கா, அது நல்லா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஸ்பைடர்மேனோட லைஃப்ல இருந்தா எப்படி இருக்கும், ஒரு நார்மலா லைஃப்ல பீட்டர் பார்க்கர் லைஃப் மெயினா நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பீட்டர் பார்க்கர். ஆமா, பீட்டர் பார்க்கரோட லைஃப் எப்படி இருக்கும், அது லவ் இருந்துச்சுல நம்ம போன பாட்டுல ரிலேட் பண்ணல, அதெல்லாம் எப்படி இருக்கும், சோ அதை எப்படி கனெக்ட் பண்றாங்க. லவ்ல தான் இன்னொரு மேட்டர் இருக்கு. லவ்ல போட்டு பெம்புட்டு போகும்போது எப்படி போவாரு, அப்ப என்ன பண்ணுவாரு, அதுக்கு என்ன ஸ்டாமினா. ஸ்பைடர்மேன்ல பிடிச்சது கத்தினே போவாரு. நான் கூட PS5 வச்சிருக்கேன். ஸ்பைடர்மேன் கேம் போட்டாலே நான் போட்டேன்னா அது ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி போக முடியும் அந்த இடத்துக்கு. ஆனா நான் போக மாட்டேன், ட்ரீட் பண்ணி தான் போவேன். இன்னும் அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இது வரல, ஐமேக்ஸ்ல வரல படம். அது ஒரு வேற பஞ்சாயத்து. அது கூகுள் பண்ணிங்களே தெரியும். அந்த பெரிய ஸ்பாயிலர் என்னன்னா அவஞ்சர் டூம்ஸ்டேவும் ஐமேக்ஸ்ல வராது. படத்தை 3Dல பார்த்தா சூப்பரா இருக்கும். நமக்கு அந்த ஸ்விங் பண்ணி போறதெல்லாம் நிறைய காமிச்சிருக்கா, அது கொஞ்சம் ஒர்த்தா தான் இருக்கு, சூப்பரா. அதனால படத்துல நீங்க இதுக்கு முன்னாடி வந்த நோவே இதெல்லாம் கம்பேர் பண்ணிட்டு போய் அந்த ஐப்ல உட்காராதீங்க. ஸ்பைடர்மேன் படம் பார்க்க போறோம் ஐப்ல போய் உட்காந்தீங்கன்னா படம் எல்லாருக்கும் சூப்பரா பிடிக்கும். படம் நோவே ஓம் வந்து வேற சேனல், இது வேற சேனல். ஸ்டோரி மோட்ல நோவே ஓமோட எண்ட இப்படிதான் கனெக்ட் பண்ணி ஆகணும் பிராண்ட் நியூ டேல. ஓகேவா, இதை விட்டு அப்படியே வேற மாதிரி கமர்ஷியல் மாதிரி அடிச்சுட்டவா லிமிட் போற மாதிரிலாம் பண்ண முடியாது. ஓகேவா, அப்படி கஷ்டப்பட்டவனே இப்படிதான் கொண்டு வந்தாகணும் அவனை. படம் இது எல்லாமே பாசிட்டிவ் சைடு. நெகட்டிவ் சைடுன்னு பாத்தீங்கன்னா, நீ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பெரிய பெரிய ஃபைட் ஊன்னு அந்த மாதிரி நோ ஃபைட் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஆனா தரமான ஃபைட் இருக்கு, தரமான ஃபைட்டுகள் ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுவாரோ அது எல்லாமே இருக்கு. அதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன்னு எதுவுமே கிடையாது. படம் ஒரே ஸ்ட்ரெயிட்டா போயிடும். அதுதான் பெரிய டிராபேக். ஏன்னா நம்ம ஸ்பைடர்மேன் நோ வேவ்ல வந்து நானா ட்ரைலர் கூட பார்த்தது கிடையாது அந்த படம்லாம். ஓகேவா, சடனா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்குடா ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு படத்துல உட்காந்தா 3 ஸ்பைடர்மேன் அப்பதான் எனக்கு தெரியவே தெரிஞ்சுது. நாங்களும் போஸ்டர் பார்த்தே கண்டுபிடிச்சிட்டோம். இல்ல நான் போனேன் போஸ்டர்ல கூட 3 ஸ்பைடர்மேனை பத்தி ரிவீல் பண்ணவே. அதனாலதான் எனக்கு அது பெரிய ட்விஸ்டா இருந்துச்சு.
பட் இந்த படத்தை ட்விஸ்ட்ல இருக்கிற லீனியரா ஸ்ட்ரைட்டா போயிடும் அவ்வளவுதான். ஆனா இதான் படம் எங்கேயுமே போர் அடிக்காது. ஓஜி ஸ்பைடர்மேன் வராது. அதான் ஓஜி ஸ்பைடர்மேனுக்கு என்ன வரும், வெப் வரும்ல, நம்ம ட்ரைலர் பார்த்திருப்போம். அது தரமா இருக்கு, நல்லா இருக்கு. அதனால அவனுக்கு என்னென்ன ஆகும், எப்படி எப்படி ரியாக்ட் ஆகும், அந்த ரியாக்ஷனு, அதனால நடக்கக்கூடிய நெகட்டிவிட்டிஸ்ல என்ன ஆகும்ன்றது எல்லாமே காமிச்சிருப்பான். ஸோ நமக்கு ஸ்பைடர்மேன்னா ஒரு ஹீரோ வருவாரு, அவருக்கு இருக்கும், போவாரு, அடிப்பாரு, ஆனா அவனுக்கும் வலிக்கும், அவனுக்கும் நிறைய ப்ராப்ளம் நடக்கும்லாம் காட்டுவாங்கல்ல. அது எல்லாமே இதை அவனோட காமிச்சிருக்காங்க. எமோஷனை சூப்பரா கனெக்ட் பண்ணி படத்துல அவன் லவ்வோட எமோஷனை வந்து ஸ்பைடர்மேனை தாண்டி உள்ள ஒரு பீட்டர் பார்க்கறது இருக்கா பாத்தீங்களா, அவனோட எமோஷனை வந்து அவ்வளவு சூப்பரா கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆல் ஓவர் படம் வேற level. ஆனா இது நோ மாதிரி பில்லியன் 2 பில்லியன் அடிக்குமான்னு கேட்டா தெரியல. ஏன்னா நான் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாருமே பிடிக்குமா, ஏன்னா நோயம் வந்து எல்லாருக்குமே பிடிச்சது, அதெல்லாம் 2 பில்லியன் அடிச்சிச்சு. இந்த படம் எல்லாருமே பிடிக்குமா, எல்லா சின்ன ஜெனரேஷன் பசங்க எல்லாருக்குமே பிடிக்குங்க. குட்டி பசங்க தாராளமா போலாங்க, எல்லாருமே ஃபேமிலியா பாக்கலாம். ஃபீல் குட் மூவி மாதிரி இருக்கும். அவ்வளவுதான். ஸ்கிரீன் கூட வரலங்க. அப்ப எதுக்கு ஏன் சர்டிபிகேட் கொடுத்தாங்க சொல்லி 80% கொடுத்தாங்க. இல்லையா கிடையாது. 80% என்னடா இது? 80% நம்ம பக்கத்துல குழந்தை பையன் உட்காந்து பார்த்துருந்தேன். சீட்டுக்கு இடம் அதான் சொல்லி எதை சொல்லியிருந்தாங்களா, ஏதோ யாரும் ஏமாத்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. A யாரும் certificate எல்லாம் கிடையாது. ஏ சர்டிபிகேட் 18% மாதிரி 18+ A certificate. அதான்